பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்றைக்கு தேவன் நம்மோடே பேசுகிற ஒரு வார்த்தை மற்றும் ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனம். உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். என்ன வார்த்தை அப்படின்னா, உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் வெளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ராஜாக்கள் உங்களை தேடி வரும்படி ஆண்டவர் செய்ய போகிறார். இதெல்லாம் சாத்தியமாகுமா? இன்றைக்கு நாம் கடந்து போகிற பாதையிலே நாம் அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய அநாதி திட்டம். அதைத்தான் வேதம் நமக்கு எப்படி காண்பிக்குது அப்படின்னா, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டிய இன்றைக்கு நான் போகிற பாதை எப்படி இருக்கு அப்படின்னா, என் வாழ்க்கையில் எனக்கே முதல்ல வெளிச்சத்தை கொடுக்கறதற்கு பல பேர் தேவைப்படுகிற நிலைமையில் நான் எப்படி மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவனாய் நான் நிற்க முடியும்? நமக்குள்ள சில நேரங்களில் இந்த மாதிரி சில கேள்விகள் வரலாம். ஐயோ, என் வாழ்க்கையில் எனக்கே முதல்ல வெளிச்சம் இல்லையே, நான் எப்படி மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவனாய் நான் நிற்பேன்? இந்த ஒரு எண்ணம் அநேக தேவ பிள்ளைகளுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு வாக்கு கொடுத்து நம்மை பலப்படுத்த விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னா, உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஏனென்றால் இந்த வெளிச்சம் என் தேவனுடைய வெளிச்சமாக இருக்க போகிறது. என் தேவனுடைய வெளிச்சம் என் மேலே இருக்கும்போது என்னை தேடி அநேக ராஜாக்களை கர்த்தர் நடந்து வரும்படி செய்வார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வெளிச்சம், ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய ஒளி உங்களுக்குள்ளாக இருக்குமானால் கர்த்தர் எதை வேண்டுமானாலும் செய்வது ரொம்ப சாத்தியமான ஒரு காரியம். அப்போ அநேகமான சூழ்நிலைகளில் நாம் எதை மீன் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா, நாம் கடந்து போகிற சூழ்நிலையில் நம்முடைய வெளிச்சம் அல்ல, என்றைக்கு கிறிஸ்துவின் வெளிச்சம் எனக்குள்ளாக வீச ஆரம்பிக்கிறதோ அப்போ என்னை தேடி ராஜாக்களை வரும்படி செய்வார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் கடந்து போகிற பாதை ஒரு இருளான பாதையாக இருக்கலாம், வெளிச்சத்துமே இல்லாத ஒரு நிலைமையாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், உனக்கு ஒரு வெளிச்சம் உதிக்கும். அதுக்கடுத்து அதில் இருக்கக்கூடிய ஆரம்ப வசனங்களை பார்க்கும்போது, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அப்போ கர்த்தருடைய மகிமை என் மேலே உதிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, என் மூலமாய் வரக்கூடிய வெளிச்சத்தை தேடி அநேகர் வரப்போகிறாங்க. அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற தெய்வ பிள்ளைகளே, உங்களை தேடி அநேகரை கர்த்தர் வர வைப்பார். இன்றைக்கி நீங்கள் நிற்கிற நிலைமையில், சொந்த குடும்பத்திலே கூட உங்களை மதிக்கக்கூடாத ஒரு நிலைமையில், உங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமையில் கூட நீங்கள் தவித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் போகிற பாதையில், நீங்கள் போகிற இடத்துல, நீங்கள் போகக்கூடிய சூழ்நிலைமைகளில் எப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டு இருந்தாலும் சரி, கர்த்தருடைய மகிமையின் பிரகாசம் உங்கள் மேலே படும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களை தேடி அநேகரை கர்த்தர் வர வைப்பார். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய சாட்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் எந்த காரியத்தையும் தேடி போல என்னை தேடி வரும்படி கர்த்தர் அநேகரை உண்டாக்கினார். ஒரு தேவ மனிதர் ரொம்ப அழகாக ஒரு சாட்சி கொடுத்தார். ஒரு பெரிய காரியத்திற்கு, ஒரு பெரிய திட்டத்திற்கு நான் யாரையுமே போய் பார்க்கல, எல்லாரையுமே கர்த்தர் என்னை தேடி வர வைத்தார். அதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்பது. ஏன்னா இந்த உலகத்தை பொறுத்தளவுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா, ஒரு ஹையர் அஃபீஷியல்ஸை நம்ம பார்க்கணும் அப்படின்னா நாம் தேடி போய் பார்க்கணும். ஆனால் கர்த்தர் உங்கள் கூட இருந்தார் அப்படின்னா, உங்களை நடத்தினார் அப்படின்னா, உங்களுக்கு என்ன காரியங்கள் வேணுமோ அதை உங்களுக்கு கொடுக்கறதற்கு கர்த்தரே சில மனிதர்களை உங்கள் பக்கம் அனுப்புவார். அதைத்தான் நாம் புரிந்து கொள்ளணும், அதைத்தான் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளணும். கர்த்தர் என் கூட இருந்து என்னை நடத்துகிற காரியம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ராஜாக்களை கர்த்தர் என்னை தேடி நடந்து வரும்படி செய்வார். என் வெளிச்சத்துக்கு ஜாதிகளை கர்த்தர் கடந்து வரும்படி செய்வார். என்னை தேடி, ஆனால் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு ஸ்தானத்தில், ஒரு முக்கியமான ஒரு இடத்துல கர்த்தர் என்னை வைத்து என்னை நடத்த என் தேவன் போதுமானவர். அப்போ ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற ரொம்ப ஆழமான ஒரு அற்புதமான ஒரு காரியமே இதுதான்.
அப்ப நான் எல்லா சூழ்நிலைகளிலேயும் நான் கர்த்தருடைய மகிமையை, கர்த்தருடைய வெளிச்சத்தை நான் நாடி நிற்கிறவனாக நிற்பேன்னா, நிச்சயமாக என்னை தேடி வரும்படி அநேகரை கர்த்தர் அழைப்பார். அநேகருக்கு ஒரு முக்கியமான ஸ்தானம், ஒரு முக்கியமான இடத்துல கர்த்தர் என்னை கொண்டு வந்து வைப்பார். அப்படி நான் நிக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, என்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. இவங்களோடு கர்த்தர் இருக்கிறார். இவங்க கூட, இவங்க ஆராதிக்கிற தேவன் கூட இருக்கிறார். அதனால இவங்களை தேடி அநேகரை கர்த்தர் வர வைக்கிறாரேன்னு சொல்லி ஒரு சாட்சியை கர்த்தர் அந்த இடத்துல எழும்ப பண்ணுவார். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சாட்சி உங்கள் வாழ்க்கையில் உண்டாக போகிறது. அதை தேவனே உங்களுக்கு கொடுத்து உங்களை தேவன் மகிழ பண்ண போகிறார். இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவருடைய சமூகத்தில், தகப்பனே, எங்களை முழுவதுமாக உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இம்மட்டும் எங்களை நடத்தினவர் நீர், இனிமேலும் நடத்த வல்லவராக இருக்கிறீர். அப்பா, உங்கள் பாதுகாப்பின் பிரசன்னம், உங்கள் மகிமையான கரம் எங்களோடே கூட இருந்து எங்களை நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் தகப்பனே. விடுதலையாய் கர்த்தர் நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களை சுற்றிலும் உடைய மகிமையின் பிரசன்னம் நிறைந்திருக்கட்டும். எல்லா சத்துருவின் கிரியைகளும், கண்ணிகளும், தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். அப்படியே உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆளுகை செய்ங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.